ஒருத்தர் எப்படி கதை எழுதுவாங்கன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் கதை எழுதுவாங்க. அவங்க லைஃப் ஃபுல்லாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து எல்லாத்தையும் அவனால் எழுத முடியாது. ஒரு 10-100 பேஜுக்குள்ள விஷயத்தை திங்க் பண்ணிட்டு கடைசியாக ஒரு லைனில் கொண்டு வருவாங்க. ஆனால் அந்த ஒரு லைன் வந்து பழையபடி 100 பேஜுக்கான விஷயங்களை வந்து மற்றவங்களுக்கு சொல்லும். அது எழுதும் போதே தெரிஞ்சிடும். சுந்தர் ராமசாமி எல்லாரோட நாவல் படிங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா படிக்கும் போதே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். அதனால தான் நாவல் பேஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து கேமரா பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. கதை உங்களுக்கு கதை சொல்லும்போது வித்தியாசமாக என்ன சொல்லணும்னு தோணுது, தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது சொல்லும்போது நம்ம வந்து டெக்னிக்காக ஓகே இது லோ ஆங்கிள் வச்சிடலாம், வில்லன் வந்தானா ஹீரோ வந்தானா ஹைஸ்கூல் எடுக்கலாம், இதெல்லாம் ஒழிச்சிடலாம். இல்லை இருக்கவே இருக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன மைண்டில் பிடிக்குதோ அது நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். இட் இஸ் கிரேட். அதுதான் வந்து நம்ம ஊரத்துலாம் வெளில பண்ணுறாங்க. அதே போல் நமக்கு வந்து நம்ம கல்ச்சர் நிறையா இருக்குது. வெரி மச் நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம். எந்த படமும் பாருங்கள் ஏதாவது சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க சார் அது வந்து உலக சினிமா மாதிரி இருக்குது சார். உலக சினிமா மாதிரி தான் இருக்குது, உலக சினிமா கிடையாது. இல்லை எல்லாரும் பாருங்க விளம்பரம்லாம் அடுத்து ஒரு உலக சினிமா மாதிரி இருக்குது, உலகத்தரமான சினிமா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மாதிரி தான். பட் இட்ஸ் நாட் லைக் தட் சேம். We have to create.